ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் கதிர் ஒளியியல் அதாவது ரே ஆப்டிக்ஸ் பாடத்தில் போட்டித் தேர்வுகள் கேட்கப்பட்ட கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று கோளக ஆடிகளில் ஒளியின் எதிரொலிப்பு அதாவது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் என்ற தலைப்பில் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் சிலவற்றையும் அதற்கான தீர்வுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல ஒரு கேள்வியை பார்க்கலாம். வரிசை 1உடன் தொடர்புடைய உள்ளீடுகளை வரிசை 2உடன் பொருத்தவும். M என்பது ஆடியினால் ஏற்படும் உருப்பெருக்கம். இந்த கேள்வியானது நீட் 2016 கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 2 வரிசை கொடுத்துருக்காங்க. வரிசை 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்னிஃபிகேஷன் அதாவது ஆடியினால் ஏற்படக்கூடிய உருப்பெருக்கத்தின் அளவை கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்து ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் m = -2, m = -1/2, m is equal to +2, m equal to +1/2 இப்படி 4 மேக்னிஃபிகேஷனோட வேல்யூவை கொடுத்துருக்காங்க. வரிசை 2ல் குவியாடி குழியாடி அதாவது முதல் 2 கேஸ்லேயும் ஆடிகளின் வகைகளை கொடுத்துருக்காங்க. அடுத்த கேஸில் மெய்ப்பிம்பம் மாயப்பிம்பம் அதாவது அந்த இமேஜோட டைப்பை கேட்டிருக்காங்க. ரியல் இமேஜா இல்லைன்னா வர்ச்சுவல் இமேஜா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 2 வரிசையை வச்சுட்டு இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏயில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஏ வந்து பி மற்றும் எஸ் அப்படின்னா பி மற்றும் எஸ்ன்னா என்னது m = -2ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது பி மீன்ஸ் குவியாடியாக இருக்கணும், எஸ் வந்து மாயப்பிம்பமாகவும் இருக்கணும். அப்போது m = -2ன்னா குவியாடி மாயப்பிம்பமாக இருக்கணும். இதுதான் இதோட மீனிங். ஏ = பி மற்றும் எஸ். இதே மாதிரி பி வந்து Q மற்றும் R, சி Q மற்றும் S, D Q மற்றும் R அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷனுக்குள்ளாடியே ஆப்ஷன் இருக்குது. இதே மாதிரி BCD இப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேள்வி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது 2 வரிசை இருக்குது. இந்த 2 வரிசையில் முதல் வரிசையில் மேக்னிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 2வது வரிசையில் டைப் ஆஃப் ஆடியும் டைப் ஆஃப் பிம்பமும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்னா இந்த காம்பினேஷனுக்கு தகுந்தபடி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 விஷயம் தெரியணும். ஒன்று வந்து கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு, இன்னொன்று வந்து மேக்னிஃபிகேஷன். முதல்ல கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். எல்லா வேல்யூஸையும் நம்ம ஆடி முனையிலிருந்து மட்டும்தான் அளவிட வேண்டும். அதாவது இந்த பாயிண்ட் Pயிலிருந்து தான் அளவிட வேண்டும். இந்த Pயோட வலப்புறம் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துட்டோன்னா அதை நேர்குறியாக எடுத்துக்கணும். இடப்புறம் ஒரு வேல்யூ எடுத்துட்டோன்னா அதை எதிர்குறியாக எடுக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு பொருளோட மேல் நோக்கிய உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கும்போது அதை நேர்குறியாகவும் கீழ் நோக்கிய உயரத்தை கண்டுபிடிக்கும்போது அதை எதிர்குறியாகவும் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திருப்பி இதை டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 2வது விஷயம் பார்ப்போம். என்னென்னா கோளக ஆடிகளில் ஏற்படும் உருப்பெருக்கம் அதாவது மேக்னிஃபிகேஷன் இன் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். இங்கே நான் ஒரு குழி ஆடியை எடுத்துக்கிடுறேன். இந்த குழி ஆடியில் இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போது இந்த பாயிண்ட் தான் F, இந்த பாயிண்ட் C அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். இங்கே Fக்கும் Cக்கும் இடையில் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் AB அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நான் வைக்கிறேன். இந்த AB ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ரே பேரலாக போய் F வழியாக வரும், இன்னொரு ரே C வழியாக டிவியேட் ஆகாமல் போகும். 2 மீட் பண்ண இந்த பாயிண்டில் நமக்கு இமேஜ் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், AB அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட், A1 B1 அப்படிங்கிறது இமேஜ். ஆப்ஜெக்ட்டுக்கும் பொருளுக்கும் P அப்படிங்கிற ஆடி முனைக்கும் இடையில் உள்ள தொலைவை தான் நம்ம U அப்படின்னு நம்ம எடுப்போம். அதை இடதுபுறம் மெஷர் பண்ணியதுனால அதை -Uன்னு நான் எழுதியிருக்கிறேன். இதே மாதிரி பிம்பத்துக்கும் Pக்கும் இடையில் உள்ள தொலைவை நம்ம V அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். அதை வந்து ஆடிமுனைக்கு இடதுபுறம் நம்ம அளவிடுவதனால அதை -Vன்னு நான் எடுத்துக்கிடுறேன். ஸோ இப்போ இந்த மேக்னிஃபிகேஷன் அதாவது இப்போ இந்த பொருளை பாருங்கள் சின்னதாக இருக்குது, இமேஜ் பாருங்கள் பெருசாக இருக்குது. ஸோ பிம்பம் ஒரு குறிப்பிட்ட அளவு உருப்பெருக்கம் அடைஞ்சிருக்கு.
எவ்வளோ தூரம் உருப்பெருக்கம் அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிம்பத்தின் உயரம் பை பொருளின் உயரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே பிம்பத்தின் உயரம் வந்து என்ன இருக்குது, A1 B1. இதை நம்ம இங்கே எழுதணுன்னா இதை A1 B1 அப்படின்னு நம்ம எழுதலாம். அதே மாதிரி பொருளின் உயரத்தை AB அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை பொருளின் நீளத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அந்த டெரிவேஷன் எழுதி கன்வெர்ட் பண்ணும்போது பொருளின் உருப்பெருக்கம் எப்படி வரும்னா -V/U அப்படிங்க வரும். இப்போ இங்கே U அப்படிங்கிறது பொருளின் தொலைவு, இதிலிருந்து பொருளுக்கு இடையில் உள்ள தொலைவு. V அப்படிங்கிறது பிம்பத்தின் தொலைவு. ஸோ பிம்பம் பெருசாக இருந்ததுன்னா உருப்பெருக்கம் ஒன்றை விட அதிகமாக இருக்கும். பிம்பம் சிறுசாக இருந்தால் உருப்பெருக்கம் ஒன்றை விட குறைவாக இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நமக்கு பொருளின் தொலைவு கொடுத்துருந்தோன்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம், உயரத்தை கொடுத்துருந்தோன்னா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். ஸோ எனிவே உருப்பெருக்கத்துக்கு நமக்கு 2 ஃபார்முலா இருக்குது. உயரம் கொடுத்துருந்தோன்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்துவோம், அதே மாதிரி தூரம் கொடுத்துருந்தோன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த 2 ஃபார்முலாவும் தெரிஞ்சதுன்னா இந்த கணக்கை நம்ம, இது கொஞ்சம் லெங்க்தியான ப்ராப்ளம் மாதிரி நமக்கு தெரியும், பட் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிடுவோம். இங்கே 4 ஆப்ஷன் இருக்குது, ABCD. இந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிடுவோம், m=-2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நான் எடுத்துக்கிடுறேன். நமக்கு மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்னது, V/U -V/U. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது m=-2, இது m=-V/U. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன எழுதலாம்னா V/U = 2 அப்படின்னு எழுதலாம். இதிலிருந்து Vயோட மதிப்பை நம்ம எழுதும்போது V = 2U அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா பிம்பத்தோட தொலைவு வந்து பொருளின் தொலைவை விட 2 மடங்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி 2 மடங்காக இருந்தால் தான் நம்ம இதை உருப்பெருக்கம் அடைஞ்சதாக சொல்லுவோம். ஸோ m=-2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, V = 2U அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி ஒன்று தான். ஸோ எனிவே இங்கே உருப்பெருக்கம் அடைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், U என்ன சைனாக இருக்குதோ அதே சைன் தான் Vயும் இருக்கும். U நெகட்டிவில் இருந்தால் V நெகட்டிவாக இருக்கும், U பாசிட்டிவாக இருந்தால் Vயும் பாசிட்டிவாக இருக்கும். அப்போ U மற்றும் V ஒரே குறியுடன் இருக்கும். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷனை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ என்னெல்லாம் கண்டிஷன், ஒன்று வந்து மேக்னிஃபிகேஷன் இருக்கணும், அதாவது V = 2Uவாக இருக்கணும். இன்னொன்று வந்து V மற்றும் U ஒரே குறியுடன் இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த படத்தை வரைஞ்சி பார்த்தா தான் முடியும். இதை மைண்டுக்குள்ளாடி கூட நீங்கள் வரைஞ்சி பார்க்கலாம், பட் நான் இங்கே டைரெக்டாக வரைஞ்சி பார்க்குறேன். குவியாடி இந்த மாதிரி தான் இருக்கும். இது இதோட பிரின்சிபல் ஆக்சிஸ், இந்த பாயிண்ட் F, இந்த பாயிண்ட் C. Fங்கிறது பிரின்சிபல் ஃபோக்கஸ், அதாவது குவியம். Cங்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அதாவது ஆடி மையம். ஒரு ஆப்ஜெக்ட் ஏபியை நான் இங்கே இருந்து வைக்கும்போது ஒரு கதிர் வந்து இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த டைரெக்ஷனில் போகும். இன்னொரு ரே ஆடி மையம் வழியாக டீவியேட் ஆகாமல் போகும். இதையும் நான் பின்னோக்கி இழுத்துட்டோம்னா இது F வழியாக போகும். 2 மீட் பண்ணக்கூடிய இந்த இடத்துல தான் A1 B1 அப்படிங்கிற இமேஜ் கிடைக்கும். ஸோ இங்கே UVயோட மதிப்பை பார்ப்போம். ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இதை இடதுபுறமாக மெஷர் பண்ணுறேன், அதனால் -Uவாக இருக்குது. இமேஜ் இந்த பக்கம் கிடைக்குது, ஸோ இந்த பக்கம் V இருக்குது. அப்போது U அண்ட் V என்ன இருக்குன்னா ஒரே குறியுடன் இல்லை. U வந்து நெகட்டிவாக இருக்குது, V வந்து பாசிட்டிவாக இருக்குது. நமக்கு U மற்றும் V ஒரே குறியுடன் இருக்கணும். ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை, இந்த நிகழ்வு நடைபெறாது. இந்த நிகழ்வு நடைபெறும், பட் இந்த கண்டிஷனுக்கு நமக்கு ஒத்து வராது, அதை விட்டுடலாம். அடுத்த கேஸுக்கு போவோம். இப்போது குவியாடிக்கு பதிலாக நான் ஒரு குழியாடி எடுத்துக்கிடுறேன். இந்த குவியாடியை பொறுத்தவரையிலையும் எந்த பொசிஷனில் வச்சாலும் இதே கேஸ் தான் வரும், அதனால் இதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ நான் ஒரு குழியாடி எடுத்துக்கிடுறேன். இந்த குழியாடியில் இது பிரின்சிபல் ஆக்சிஸ், இது F, இது C. Fக்கும் Cக்கும் இடையில் நான் ஒரு பொருளை வைக்கிறேன்.
இந்த பொருளிலிருந்து வரக்கூடிய ரே இங்கே பட்டு எஃப் வழியாக போகும், இன்னொரு ரே சி வழியாக டீவியேட் ஆகாமல் போகும், ரெண்டும் இந்த பாயிண்டில் மீட் பண்ணும், இங்கே இமேஜ் கிடைக்கும். ஸோ இங்கே யூ வந்து ஆப்ஜெக்ட்டுக்கும் பிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ், தட் இஸ் மைனஸ் யூவாக இருக்குது. அதேமாதிரி வி வந்து மைனஸ் வியாக இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஆடியோட இடதுபுறத்தில் இருக்குது, ரெண்டுமே ஒரே சைனில் இருக்குது. நமக்கு யூ மற்றும் வி ஒரே குறியுடன் இருக்கும். அப்போ அந்த கண்டிஷன் ஓகே. இன்னொரு கண்டிஷன் வி ஈக்குவல் டு 2u, அதாவது யூவை விட வி அதிகமாக இருக்கணும். யூவை பாருங்கள் சின்னதாக இருக்குது, வி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் உட்பட்டு தான் இந்த நிகழ்வு நடக்குது. பட் நம்ம இன்னொரு பொசிஷனு கூட போயிட்டு வருவோம். அதே குழியாடியை எடுக்கிறேன். இந்த குழியாடியை எடுத்து இந்த ஆப்ஜெக்டை சியை விடையும் கொஞ்சம் தள்ளி முன்னாடி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே சிக்கும் எஃப்க்கும் இடையில் வச்சுருக்கிறேன், பட் இங்கே சிக்கு முன்னாடி வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது அந்த இமேஜ் வரைஞ்சி பார்த்திங்கன்னா இங்கே இமேஜ் கிடைக்கும். இந்த கேஸில் யூ வந்து நெகட்டிவ், வி நெகட்டிவ். அப்போ யூ வி நெகட்டிவ்னா யூ மற்றும் வி ஒரே குறியுடன் தான் இருக்குது, ஆனால் மேக்னிஃபிகேஷன் இல்லை. ஏன்னா யூ வந்து லார்ஜாக இருக்குது, வி ஸ்மாலாக இருக்குது. அது இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அதுவும் ஆப்ஷன் இல்லை. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன தான் இருக்குது, இது தான் இருக்குது. அப்போ இது என்ன ஆடியாக இருக்குது, குழி ஆடியாக இருக்குது. ஸோ இந்த Q அப்படிங்கிறது கரெக்டு. இந்த பிம்பம் எப்படி இருக்குது பாருங்கள், இது மெய்பிம்பமா மாயப்பிம்பமா? இது மெய்பிம்பம். ஏன்னா இதை வந்து ஒரு ஸ்க்ரீனில் நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மெய்பிம்பம். ஸோ இந்த கேஸில் நமக்கு m ஈக்குவல் டு -2, அதாவது ஆப்ஷன் ஏக்கு Qவும் ஆரும் சரியாக இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏக்கு இங்கே P மற்றும் S, இங்கே R மற்றும் S, இங்கே Q மற்றும் R. நமக்கு ப்ரீவியஸில் போய் பார்த்தா என்ன இருக்குது, Q மற்றும் R. ஸோ இந்த Q மற்றும் R தான் கரெக்டாக இருக்குது. இங்கே P மற்றும் R இதுவும் தப்பாக இருக்குது. ஸோ நம்ம கரெக்ட் ஆப்ஷன் Q மற்றும் R. ஸோ இது கரெக்டாக இருந்ததுனால மீதியெல்லாம் இதே மாதிரி இல்லை. ஸோ ஆப்ஷன் சி என்பது சரியாக விடைன்னு நம்ம சொல்லலாம். பட் எனிவே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு முடிவுக்கு வரலாம். இப்போதைக்கு ஒரு பகுதி நம்ம செக் பண்ணிட்டோம், மீதி பகுதியை பார்க்கலாம். இப்போது ஏயை செக் பண்ண மாதிரி இப்போது பியை செக் பண்ணணும். அடுத்ததாக ஆப்ஷன் பியை பார்ப்போம். ஆப்ஷன் பின்னு சொல்கிறது m ஈக்குவல் டு -1/2 இருக்கும். ஸோ m ஈக்குவல் டு -1/2 எடுத்துக்கிட்டோம். ஜென்ரல் ஃபார்முலா படி m இஸ் ஈக்குவல் டு -v/u இருக்கும். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது v/u ஈக்குவல் டு 1/2 இருக்குது. ஸோ v ஈக்குவல் டு u/2 இருக்குது. ஸோ இப்போ இங்கே நம்ம கண்டிஷன் என்னென்னா வியும் ஒரே சைனோடு இருக்கும், u மற்றும் v ஒரே குறியுடன் இருக்கும். இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் v வந்து uவோட பாதியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியது மாதிரி உள்ள ஒரு படத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல குவியாடியை நான் வரைஞ்சி பார்க்குறேன். ஏற்கனவே நான் வரைஞ்சி காமிச்சிட்டேன். இங்கே நம்ம ஒரு பொருளை வச்சுட்டோன்னா அதோட பிம்பம் இங்கே கிடைக்கும். யூவோட வேல்யூ நெகட்டிவாக இருக்குது, வியோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. இங்கே யூ மற்றும் வி ஒரே குறியுடன் இருக்க வேண்டும், ஆனால் இது வேறு வேறு குறியுடன் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யலாம், இந்த கேஸ் வேண்டாம், அப்படி விட்டுருவோம். அடுத்தது பார்ப்போம். இந்த குவியாடி எடுத்துட்டேன், அடுத்தது குழியாடி எடுத்துக்கிட்டேன். இந்த குழியாடியிலையும் முதல்ல இந்த ஆப்ஜெக்டை நான் எங்கே வைக்கிறேன்னா எஃப்க்கும் சிக்கும் இடையில் ஒரு பாயிண்டில் வைக்கிறேன். அப்படி வைக்கும்போது நமக்கு இமேஜ் இங்கே சியை தாண்டி A1 B1ல் கிடைக்கும். ஸோ இது -u, இது -vயாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே குறியுடன் இருக்கும், u மற்றும் v ஒரே குறியுடன் இருக்கிறது. பட் சைஸ் ஆஃப் தி இமேஜ் பாருங்கள், இதுதான் சைஸ் ஆஃப் தி இமேஜ். ஆப்ஜெக்டோட பெருசாக இருக்குது, நமக்கு ஆப்ஜெக்டோட கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த கேஸும் கிடையாது. ஸோ இதே பொசிஷனில் இன்னொரு இதோட பொசிஷனை மாற்றி வச்சு பார்ப்போம். அதே குழியாடியை தான் எடுத்துக்கிட்டேன், அந்த பொசிஷனை மாற்றி வைக்கிறேன். எப்படி வச்சுருக்கிறேன், இப்போ ஆப்ஜெக்டை சியை விட்டு ரொம்ப தள்ளி வைக்கிறேன், அதாவது பியாண்ட் சியில் ஆப்ஜெக்டை வைக்கிறேன். இப்போ இமேஜ் எங்கே கிடைக்குது, சின்னதாக கிடைக்குது. எங்கே சிக்கும் எஃப்க்கும் இடையில்
இமேஜ் கிடைக்குது. யூவை நம்ம பார்த்துட்டோன்னா இது மைனஸ் யூ, வியை பார்த்துட்டோன்னா இதிலேருந்து இது வரைக்கும் மைனஸ் வியாக இருக்குது. ஸோ இங்கே வி வந்து u/2 இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மற்றபடி ரெண்டுமே நெகட்டிவாகவும் இருக்குது, ஒரே குறியுடனும் இருக்குது. ஸோ இது ஆப்ஷன் சரியாக இருக்குது. ஆப்ஷன் சரின்னா இது வந்து ஒரு குழியாடியாக இருக்குது, இதோட பிம்பம் மெய்ப்பிம்பமாக தான் இருக்குது. ஸோ நம்ம செகண்ட் கேஸ்லேயும் நம்ம என்ன வருது, Q அண்ட் R தான் சரியான விடையாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பி கேஸ்லேயும் Q மற்றும் R வந்து சரியான விடையாக இருக்கிறது. இப்போ ஆப்ஷன் சி பார்ப்போம். ஆப்ஷன் சியில் m = +2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுறோம். நம்ம ஜென்ரல் ஃபார்முலா படி m = -v/u. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது v/u = -2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதில் இருந்து v = -2u அப்படின்னு எழுதலாம். இதில் நம்ம என்ன தெரியுதுன்னா யூவும் வியும் ஆப்போசிட் சைனோடு இருக்கும். u நெகட்டிவாக இருந்தால் v பாசிட்டிவாக இருக்கும், u பாசிட்டிவாக இருந்தால் v நெகட்டிவாக இருக்கும். எனவே நம்ம u மற்றும் v எதிரெதிர் குறியுடன் இருக்கும் அப்படிங்கிறத நாம் எழுதிக்கலாம். ஸோ இப்போ உள்ள ரெண்டு கண்டிஷன் என்னென்னா u மற்றும் v எதிரெதிர் குறியுடன் இருக்கும் மற்றும் v வந்து -2u இருக்கும். அதாவது அங்கே மேக்னிஃபிகேஷன் நடந்திருக்கும், uவும் vயும் எதிரெதிர் குறியுடன் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த பழையபடி அதே கேசஸை நம்ம பார்க்கலாம். இந்த குவியாடி எடுத்துக்கிட்டோன்னா u வந்து நெகட்டிவாக இருக்குது, v வந்து பாசிட்டிவாக இருக்குது. u மற்றும் v எதிரெதிர் குறியுடன் இருக்கும், அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டுது. ஆனால் v இஸ் கிரேட்டர் தென் யூவாக இருக்கும், அதாவது v = 2 times யூவாக இருக்கும். v வந்து இங்கே சின்னதாக இருக்குது, அதாவது சைஸ் ஆஃப் தி இமேஜ் வந்து சின்னதாக இருக்குது. நமக்கு மேக்னிஃபிகேஷன் 2 times நடக்கணும், பட் இங்கே மேக்னிஃபிகேஷன் நடக்கல, இமேஜ் டிமினிஷ் ஆகிருக்கு, சின்னதாக இருக்குது. ஸோ இந்த கேஸுக்கு வாய்ப்பில்லை. அடுத்த கேஸ் பார்ப்போம். குழியாடியை நான் எடுத்துக்கிடுறேன். ஆப்ஜெக்டை எங்கே வைக்கிறேன், எஃப்க்கும் சிக்கும் இடையில் வைக்கிறேன். இமேஜ் நமக்கு இங்கே கிடைக்குது. இப்போ u வந்து நெகட்டிவாக இருக்கும், v வந்து நெகட்டிவாக இருக்கும். இங்கே நமக்கு கேஸ் u மற்றும் v எதிரெதிர் குறியுடன் இருக்கும், இங்கே ஒரே குறியுடன் தான் இருக்குது, அதனால் அதுவும் வாய்ப்பில்லை. மூணாவது கேஸ் பார்ப்போம். இதே குழியாடியை நான் எடுத்துக்கிடுறேன். இந்த குழியாடியில் இப்போ ஆப்ஜெக்டை நான் எங்கே வைக்கிறேன்னா எஃப்க்கு உள்ளாடி வைக்கிறேன். எஃப்க்கு உள்ளாடி வைக்கும்போது நமக்கு வர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இது தெரியும். இப்போ யூவை பாருங்கள், u வந்து நெகட்டிவில் இருக்குது, v பாசிட்டிவில் இருக்குது. பாருங்கள் யூவும் வியும் எதிரெதிர் குறியுடன் இருக்குது, இது ஓகே. பட் மேக்னிஃபிகேஷன் +2, ஆப்ஜெக்டோட இமேஜ் பெருசாக இருக்குது, v வந்து -2u அந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இந்த கேஸ் வந்து இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஆப்ஷன் சிங்கிறது இதாக தான் இருக்க முடியும். இதாக இருக்க முடியும்னா ஆடி எப்படி இருக்குன்னா குழியாடியாக இருக்குது. ஸோ இது ஒரு குழியாடியாக இருக்கும். இமேஜுக்கு டைப் எப்படி இருக்குன்னா இது வர்ச்சுவல் இமேஜ். ஏன்னா இதை வந்து நம்ம ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ண முடியாது, இதை வந்து நம்ம பேக்வேர்டாக நம்ம இழுக்கும்போது தான் அந்த இமேஜோட சைஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு மாயப்பிம்பமாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் அதாவது ஆப்ஷன் சியில் க்யூவும் எஸ்ஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா க்யூ மற்றும் எஸ் இங்கே கரெக்டாக இருக்குது. கடைசியாக ஆப்ஷன் டியை பார்ப்போம். ஆப்ஷன் டி வந்து m = +1/2. m = +1/2 நான் எடுத்துக்கிடுறேன். வழக்கமாக நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி தான். ஜென்ரல் ஃபார்முலா -v/u. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது v/u = 1/2 அப்படின்னு நம்ம எழுதலாம். இதிலிருந்து v = -u/2 அப்படிங்கிறத நாம் எழுதலாம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கேயும் v/uவும் ஆப்போசிட் குறியுடன் தான் இருக்கும், அதாவது u மற்றும் v எதிரெதிர் குறியுடன் தான் இருக்கும். இதே மாதிரி மேக்னிஃபிகேஷன் இங்கே இல்லை, டிமினிஷ்ட் ஆகிருக்கு.
ஸோ எந்த கேஸில் இது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த குவியாடியிலே நடக்கும். பாருங்கள், குவியாடியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் யூவோட வேல்யூ நெகட்டிவாக இருக்குது, வியோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. வி மற்றும் யூ எதிர் குறியுடன் இருக்கும். அடுத்தது இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் பாருங்கள், ஏபி பெருசாக இருக்குது, இமேஜ் சின்னதாக இருக்குது, டிமினிஷ்டாக இருக்குது. m=1/2, இங்கே v=-u/2. ரெண்டுமே அதை டிமினிஷ்டு கேஸ் தான் இண்டிகேட் பண்ணுது. இந்த ரெண்டு கண்டிஷனும் இந்த படத்துக்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. எனவே நிச்சயமாக இது என்னவாக தான் இருக்கும், ஒரு குவி ஆடியாக தான் இருக்கும். இது கண்டிஷன் ஓகே. இது என்ன டைப் ஆஃப் பிம்பம், இது கண்டிப்பாக மாயப்பிம்பம். ஏன்னா இதை ஸ்க்ரீனில் பிடிக்க முடியாது. அப்போ இங்கே குவியாடி மாயப்பிம்பமாக இருக்குது. ஆன்சர் பி அண்டு எஸ்ஸாக இருக்கும். ஸோ இங்கே 4வது பார்த்திங்கன்னா பி மற்றும் எஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 4ம் கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த மெயின் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வந்து சரியாக இருக்கிறது. ஸோ இங்கே ஆப்ஷனுக்குள்ளாடி ஆப்ஷன் கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது ரொம்ப கஷ்டமான கணக்கெல்லாம் கிடையாது. கொஞ்சம் பேசிக் கான்செப்டை தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னாலே இதை எளிதாக செஞ்சுருக்கலாம். இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் Q மற்றும் R அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போதே உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுது. ஏன்னா வேறு எந்த ஆப்ஷன்லேயும் Q மற்றும் R இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கும்போது அப்போவே என்ன செய்யலாம், நீங்கள் சரியான ஆப்ஷனை கண்டுபிடிக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் விடக்கூடாது, 1-2 ரேண்டமாவது செக் பண்ணி பார்க்கணும் இது இருக்கான்னு. ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது சின்ன மிஸ்டேக் போட்டிங்கன்னா 2வது இதிலே கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளத்தை பார்த்தீங்க. இதே மாதிரி மேலும் ப்ராப்ளத்தை நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடியதுனாலும் சரி, பயிற்சி புக்கில் இருக்கக்கூடியதுனாலும் சரி செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி பெறலாம். மீண்டும் சில கணக்குகளோடு மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.